சொல்ல எதுக்கு நான் கை வச்சீங்க இப்போ சொல்லுங்க. எதுக்கு பண்ணி அவன ஆப் என்ன ஆப் சொல்லு. நான் ஆப் ரோல புக் பண்ணனும் அதுக்கு கையில கை வைப்பீங்க. தமிழக கவர்மெண்ட் உனக்கு தமிழ் கவர்மெண்ட் தான் என்னன்னா தமிழக கவர்மெண்ட் உனக்கு ஆப் அவ ஏன் முன்னாடி அவ அடிச்சீங்க. ஏன் அடிச்சீங்க? அடிச்சீங்க அவ அங்க போனாது. அடிச்சு போனா அதனால அடிச்சாங்க. எங்க பாயிண்ட் அடிச்சீங்க? ஆள காட்டுமா பிட் பாயிண்ட் இளந்தோட காட்டுமா. இளந்தோட பஸ் ஸ்டாண்ட்ல காட்டுமா. என்ன அடிச்சீங்க? வண்டில கேவலமா இருக்கா? அண்ணா கேவலமா இருக்கற போ. சும்மா ஒருத்த மேல கை வைப்பீங்க சும்மா வைப்பீங்களா? அவன் எங்க வாழ்வாதாரத்துக்கு எடுத்தா நான் அடிப்பேன்டா. நான் வாழ்வாதாரம் சரியா? இந்த ஆட்டோக்காரங்க எல்லாம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி அவர் சொல்லும்போது பிட் பாக்கெட் அடிச்சாங்க அதனால அடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே ரெண்டாவது வாட்டி என் வாழ்வாதாரத்தையே கெடுக்கிறாங்க அதனாலதான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் கேக்குறேன், நீங்க முதல்ல யாருங்க அவங்களை அடிக்கிறதுக்கு? போலீஸ்காரங்களுக்கே மக்களை தேவையில்லாம அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. நீங்க யாரு நடுவுல? இந்த மாதிரி பைக் டாக்ஸி ஓட்டுற ஆட்களா பார்த்து தேடி அடிக்கிறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டாலும் பைக் டாக்ஸி ஓட்டுற ஆட்களை அடிக்கிறதுக்கு ஆட்டோக்காரங்களுக்கு சட்டப்படி எந்த ரைட்ஸும் இல்லைங்க. அதையும் மீறி பைக் டாக்ஸி ஓட்டுற ஆட்களை அடிச்சாங்கன்னா நீங்க தைரியமா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களை அடிக்கிற ஆட்டோக்காரங்களுக்கு BNS செக்ஷன் 115 அடியில வாலண்டரிலி காசிங் ஹர்ட்டுக்காக கேஸ் ஃபைல் ஆகுங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 1 year வரை இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் 10,000 rupees வரை ஃபைனுங்க. முதல்ல இந்த ஆட்டோக்காரங்க என்னோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நிறுத்தணுங்க. இப்போ ஒருத்தவங்க போகணும்னா அவங்க பைக் டாக்ஸில போயிட போறாங்க. அதே 2 பேர் 3 பேர் போகணும்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ தான் புக் பண்ண போறாங்க. இன்னைக்கு வாழ்வாதாரம் போச்சுன்னு சொல்லி பைக் டாக்ஸி காரங்களை அடிக்கிற ஆட்கள் ஏன் பஸ்ஸுக்காரங்க காருக்காரங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க? அவங்களையும் அடிக்க வேண்டியது தானே? டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா அவங்களும் தானே உங்களோட காம்படிஷன். அவங்களெல்லாம் விட்டுட்டு பைக் டாக்ஸி ஓட்டுற ஆட்களை மட்டும் தேடி தேடி ஏன் போய் அடிக்கிறீங்க? என்னதான் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி பைக் டாக்ஸிங்கிறது இல்லீகல்னாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பேன் பண்ணலைங்க. உங்களுக்கு பைக் டாக்ஸினால பிரச்சனைனா எல்லா ஆட்டோக்காரங்களும் சேர்ந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. ஓலா, ஊபர், ராபிடோ மாதிரியான பைக் டாக்ஸிஸை தமிழ்நாட்டுல பேன் பண்ணணும்னு சொல்லி. ஒருவேளை அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலனா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால உங்களோட பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு பைக் டாக்ஸி ஓட்டுற ஆட்களை அடிச்சீங்கன்னா கண்டிப்பா கம்பி எண்ணிட்டு தான் இருக்கணும். பைக் டாக்ஸி ஓட்டுற ஆட்களை அடிக்கிற ஆட்டோக்காரங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இருக்க லீகல் ரைட்ஸை கொஞ்சம் சொல்லி கொடுங்க.